அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குத் பியதி கல்லத்திஹி லதி அத்ரிக்னி யா ஷஃபியல் முத்னிபீன். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதிய இறை வசனத்தில் ஒரு இடத்தில் நம்முடைய அமல் எந்த அளவிற்கு உள்ளச்சத்தோடு உள்ள தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது குர்பானியின் மூலமாக அல்லாஹ் அதை நமக்கு விளக்கி காட்டுவான். லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலு ஹுத்தக்குவா. நாம் ஹஜ்ஜி பெருநாள் என்று குர்பானி கொடுக்கிறோம் என்றால் நாம் அறுக்கக்கூடிய கறிகளோ அதோடைய இரத்தங்களோ அல்லாவை சென்று அடைவதில்லை. இவர் 15,000 ரூபாய்க்கு மாடு வாங்கினார், சில பேர் இவர் 8,000 ரூபாய்க்கு தான் மாடு வாங்கினாமல் சொல்கிறோம்ல. இந்த 15,000 ரூபாய் என்பதும் 8,000 ரூபாய் என்பதெல்லாம் அந்த கறியினுடைய எண்ணிக்கையினுடைய பெருக்கத்தை, இது 80 கிலோ விழுந்துச்சு, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 60 கிலோ தான் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது அவங்களோட வசதியை பொறுத்து வாங்கக்கூடிய மாடு தான். ஆனால் அல்லாவை பொறுத்த மட்டில் 40 கிலோ தான் ஒரு ஆளுக்கு கறி விழுந்ததுனால அவருக்கு 40% தான் நன்மை கிடைக்குன்னு கிடையாது. அல்லா என்ன சொல்கிறான், 40 கிலோ தான் ஒரு ஆளுக்கு விழுந்ததுன்னு வைங்க, அவருக்கு 40% தான் அல்லாட்ட நன்மை அப்படின்னு கிடையாது. கறி அல்லாட்ட போகிறதில்லை, ரத்தம் போகிறதில்லை. லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலு ஹுத்தக்குவா. அந்த அறுப்பவர் என்ன நியத்திலே அறுத்தார், அறுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது, அந்த இடத்துல தக்குவான்னு அர்த்தம் இஹ்லாஸ், உள்ள தூய்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பிடிச்சி அறுக்கும் பொழுது மகங்கிறதை சிந்திக்காமல் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கணும் இந்த இடத்துல. அதனால் மகனே குர்பானி ஆனாலும் பரவாயில்லை, மகனே பலியானாலும் பரவாயில்லை, அங்கே அதுலேயாவது அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்குதா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியுதா அப்படின்ட்டு மகன் ஒரு பக்கம் பாசம் கண்ணை மூடினாலும் அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பாசத்தில் அவர்களை அறுப்பதற்கு அல்லாஹ்வுடைய திருப்தி நோக்கமாக கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை கையில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்றான். சொல்லப்பட்டது குர்பானியக்கா இருந்தாலும் இது எல்லா அமலுக்கும் பொருந்துது. குர்பானி விஷயத்தில் தான் தக்குவா இருக்குன்னா அப்போ தொழுகையில் தக்குவா வேண்டாமா, ஜக்காத்து கொடுக்க தக்கா வேண்டாம். அந்த நோன்பு வைக்கிறதுல நம்ம வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறத யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு ஆள்கிட்டே நான் நோம்புன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இது எல்லா காலத்துலையும் தெரியும். நோம்புண்டு சுன்னத்தா நோம்பு செய்வர் வைப்பாங்க. அது நோன்புங்கிறது இருக்கிறதே அது ஒரு மறைவாக வைக்க வேண்டியது. அது மாதிரி தர்மங்களும் அப்படித்தான். சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா தர்மம் கொடுக்கறது விளம்பரம் பண்ணுறது உண்டு. அவுலியாக்கள் எல்லாம் தன்னுடைய தர்மங்கள் இஹ்லாஸாக இருக்கணும். நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் 7 பேருக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதில் ஒரு ஆள் யாருன்னா தன்னுடைய கொடுக்குற அந்த தர்மம் வலது கைக்கு கொடுக்குற தர்மம் இடது கைக்கு தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், இடது கைக்கு தெரியாமன்னா அடுத்த ஆளுக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடிய தர்மம் கொடுக்கக்கூடிய கொடைவல்லன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா அது இஹ்லாஸ். ஒரு ஆள் கொடுக்குறது இன்னொரு ஆளுக்கு தெரியாமல் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அவர் ரொம்ப இஹ்லாஸாக கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது அவருக்கு தெரியும்னு என்ன வந்துருச்சு, நமக்கு அல்லாஹ் விட்டுல நன்மையை போடுறோம். மா இந்தக்கும் என்பது ஒமா இந்தல்லாஹி பாக். நீ உன்னிடத்தில் இருக்கும் எந்த பணமும் காலியாகிவிடும், நீ அல்லாஹ்வுக்கு அனுப்பி வைக்கும் பணத்தை தவிரங்கிறான் அல்லாஹ். நீ அல்லாஹ்வுக்கு கொடுக்குற பணம் இருக்கு பார், பாக்கின் என்றும் இருக்கும். செல்வத்துக்கு செல்வன் என் பேர் வச்சேன் தெரியுமா, அது அப்படி நம்ம விட்டு ஒரு கையை விட்டு கை சென்றும். அதுக்கு அரபியிலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தங்கத்துக்கு தஹபுன்னா செல்வதுன்னு அர்த்தம். ஒரு ஆள்கிட்ட எப்பவுமே நிரந்தரமாக செல்வம் இருக்கிறதுல. ஒருத்தன் நேற்று பணக்காரன் இருந்தால் இன்னைக்கு ஏழை ஆயிடலாம், அடுத்த தலைமுறையில் ஏழை ஆகிடலாம், அல்லது அடுத்த தலைமுறை பணக்காரன் ஆயிடலாம். ஒரே ஆள்கிட்ட நிலையாக இருக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு கொடுக்குற பணம் அப்படி நிலையாக இருக்கும். அப்போ இஹ்லாஸ் உள்ள தூய்மைங்கிறது தொழுகையில் இருக்கணும். தொழுகை இருந்துக்கிட்டு இவர் நம்மளை பெரிய தொழுகையா என்பதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது. பெரிய அல்லாஹ் ரசூல் அவர் ஹதீஸ் சொன்னாங்க, நீ தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது நீ போட்டு வந்த அபாவையோ உன் சட்டையோ அல்லது கூண்ண சட்டையா குறைஞ்ச சட்டையாங்கிறதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா சியாபிக்கும் வலாக்கின் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும். உங்கள் வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்கள் ஆடையை அல்லாஹ் பார்ப்பதில்லை, அதை தக்பீர் கட்டி நிற்கும் உன் உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான்னு சொன்னாங்க ரசூல். நீ சில பேர்கள் பக்கீர்சா கோலத்தை நிற்பாங்க, அவங்களுடைய தொழுகை நம்ம தொழிலாளர் தூக்கணும். நம்ம பெரிய அளவுக்கு உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கலாம், ஆனால் அல்லாஹ் பார்ப்பது தொழுகையாளுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை தான் பார்க்குறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. மனித உருவத்தில் உட்காந்துக்கிட்டு ஒமல் இஹ்சான் யா ரசூலுல்லாஹ், இஹ்லாஸ்னா என்ன, உள்ள தூய்மைனா என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யார் கேட்டா, சஹாபாக்கள் கேட்பதற்காக இவங்க ஒரு எக்ஸாமில் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கணும், ஒழுக்கமாக இருந்து கேட்கணுங்கிறதுக்காக மண்டி போட்டு உட்காந்து கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா, மல் இஹ்சான், உள்ள தூய்மைனா என்ன யார் ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழணும், அடுத்தவன் பார்க்குறாங்கக்காக சொல்லக்கூடாது.
நம்மளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது தொழுகைக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய எல்லா காரியத்திலையும் அப்படித்தான். நம்ம ஒரு உதாரணமாக ஒரு பொண்ணு ரோட்டில் போகுது, பொண்ணு அழகாக இருக்குது, நம்மளை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இதுவும் அந்த இடத்துல அங்கேயும் தேவைப்படும். ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறோம், இது ஹராமான பணம் தெரியுது, அப்படி தெரிஞ்சது நமக்கு அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத இஹ்லாஸுங்கிறது எல்லா அமல்லையும் இருக்குது, இதில் மட்டும் இல்லை. அதனால தான் அவுலியாக்கள் என்ன செய்வாங்களாம், தர்மங்களை கண்ணு தெரியாத மிஸ்கின் கையில் கொண்டு கொடுப்பாங்களாம். அவருக்கு கூட நம்ம வாங்குற ஆளுக்கு கூட தெரியக்கூடாது நம்ம அமல். சில அவுலியாக்கள் நினைச்சுவாங்களாம் தர்மத்தை இருட்டில் கொண்டு கொடுப்பாங்களாம், வெளிச்சத்தில் கொடுத்தா 4 பேர் பார்த்துருவாங்க. தூங்கும்போது சில மிஸ்கீன்களுடைய துண்டில் கட்டி வச்சுருவாங்களாம், அப்படியாவது நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது. சில மிஸ்கீன்களுக்கு கூட நம்ம கொடுக்க தெரியக்கூடாது, யார் கையில் கொடுக்குறோம் என்று மிஸ்கீன் வாங்குற ஆளுக்கு கூட தெரியக்கூடாது என்பதற்காக அவர் வர்ற வழியில் வச்சுட்டு போயிடுவாங்களாம். அல்லது தூங்கும்போது அவர் துண்டில் கட்டி வச்சுருவாங்களாம், அல்லது அவங்க பார்வை படுற மாதிரி இடத்துல வச்சிடுறது, அல்லது கண்ணு தெரியாத மிஸ்கின் கையில் கொடுத்துறது. பார்த்தீங்களா, அடுத்தவும் பார்க்கறதுன்னா வாங்குற ஆளுக்கு கூட தெரியக்கூடாது என்று வழங்கினாங்களாம் அவுலியாக்கள். அப்போ அந்த அளவுக்கு தர்மத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு மனிதர் தர்மத்தை இஹ்லாஸாக கொடுக்கணும்னு நினைச்சார், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சாரு. இருட்டில் கொண்டு கொடுக்க பார்த்தாரு, ஒரு பொம்பளை வந்துட்டுச்சா கையில் கொடுத்தார். மறுநாள் மலக்குமார்கள் பேசிக்கிட்டாங்களாம் கனவுல அவர்கிட்ட, இவர் விபச்சாரத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணுறதுக்காக நைட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மனிதர் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியுதுக்காக கொடுக்க நினைச்சு விபச்சாரத்தை கொண்டு கொடுத்துட்டாரேன்னு சொல்லி மலக்குமார்கள் கனவுல சொன்னாங்க. அப்போ வழங்கினார், ஆஹா நம்ம தர்மம் வேஸ்ட்டாக போச்சு, யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும்னு சொல்லி விபச்சாரத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு இன்னைக்காவது யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு கொண்டு போனார். அன்னைக்கு பார்க்க ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், அவங்க கையில் கொடுத்தார். மலக்குமார்கள் கனவுல சொன்னாங்களாம், ஒரு திருடன் வந்துட்டு இருந்தான், அவர்கிட்ட போய் ஒரு கையில் கொடுத்துட்டு வந்துட்டாரே அப்படின்னு. அப்போ அதுவும் தகுதியானவன்ட்ட போய் சேரலை. 3வது நாள் இன்னைக்காவது நம்ம தர்மத்தை யாருக்கும் தெரியாமல் இஹ்லாஸை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி யாரும் பார்த்துடக்கூடாது, அது இருட்டாக இருக்கணும் கொண்டு கொடுத்தாரு. ஒரு ஆள் வந்தார், அவர் கையில் கொடுத்தாரு. அன்னைக்கு மலக்குமார் பேசிட்டாங்களாம், இன்னைக்கு அவர் ஒழுங்காக போய் கொடுக்கலையே, ஒரு கஞ்சண்டை கொண்டு கொடுத்து வந்துட்டார். ஆக அதான் ஒரு பணக்காரன் கொடுத்துட்டு வந்துட்டார். பணக்காரனு பணம் தேவையில்லையே, ஒரு பணக்காரன் வந்துட்டு தான், எந்த பணக்காரன் கையில் பார்த்து கொடுத்தா வேணாம் வேணும் சொல்லி வாங்கி போட்டாங்க அந்த. ஆக ஒரு ஏழைகிட்ட கொடுக்காம பணக்காரன் கொடுத்து வந்துட்டாரே. இருந்தாலும் இந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, இருந்தாலும் தகுதி இல்லாதவன் கையில் பணம் போய் சேர்ந்தாலும் கொடுத்தாளுடைய நோக்கம் சுத்தமான நோக்கம், இஹ்லாஸான நோக்கம், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், அவன் மட்டும் பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இருட்டை நோக்கி அவர் போன காரணத்தினால் பெற்றவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கொடுத்தவர் சுத்தமான எண்ணத்தில் கொடுத்ததினால் அந்த வேசி அல்லாஹ் வேசி தொழிலே அவர் ஈடுபடலை. வறுமையினால வேசிக்கு தொழிலுக்காவது போகலான்னு வந்த பொம்பளை அந்த இவருடைய நோக்கம் சுத்தமான நியத்தில் கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன செய்தான், அந்த பொம்பளை அந்த தொழிலே ஈடுபடாமல் பாதுகாத்தான் அந்த பரக்கத்தினால. என்ன பார்த்தீங்களா, தகுதியான வேசி தொழில் வந்தவா இந்த பணத்தை பார்த்தோன்னா அல்லாஹ் நமக்கு ஹலாலான அளவுக்கு தந்துட்டான, எதுக்கு நம்ம தொழில் பண்ணணும், அந்த அம்மா தொழில் பண்ணாமலே போயிடுச்சு. திருட வந்தவன் கையில் அந்த பணம் கிடைச்சவொடனே நமக்கு கஷ்டத்தில் திருட வந்தேன், சிலவன் சந்தர்ப்பத்தில் என்ன செய்வான், பரம்பரையாக திருட இருக்க மாட்டான், கஷ்டத்துக்கு திருட வந்துருமா, சில வறுமைக்கு, அந்த வறுமைக்கு திருட வந்த ஒரு ஆள் இந்த கையில் பார்த்தவொடனே சரி அல்லாஹ் நமக்கு திருடாமல் காப்பாற்றிட்டானேன்னு சொல்லி இவருடைய எண்ணம் சுத்தமாக இருந்ததுனால் அந்த திருடாமல் அல்லாஹ் திருந்த வச்சான் அல்லாஹ். அதே மாதிரி ஒரு பணக்காரங்களுக்கு கொடுத்தவொடனே அவன் கஞ்சனான பணக்காரன், அவன் பார்த்தான், ஆகா நாம ஜக்காத்து கொடுக்காதனால தான் நமக்கே ஜக்காத்தார ஆரம்பிச்சிட்டாங்க, நாம பணக்காரனா இருக்கோம், நாம ஜக்காத்து கொடுக்காதனால தான் நம்மளே முசாஃபிர் நினைச்சு நமக்கே ஜக்காத்தார ஆரம்பிச்சிட்டானே, ஆக எப்படி நாமளாவது ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சுதான். இவருடைய என்ன சுத்தமா நின்னதுனால அல்லாஹ் அவரை ஜக்காத்து கஞ்சனையே கொடை கொடுக்குறவன அல்லாஹ் மாற்றிட்டான். என்ன பார்த்தீங்களா, அப்போ அடுத்த ஆள் கொடுக்குற எண்ணம் அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்யாணத்தை நியத்து வேணுங்க. கல்யாணங்கிறது என்னது, உடல் உறவு கொடுறதா, அதான் லாஜிலேயே உடல் விடுறாங்களா இன்னைக்கு விபச்சாரம் பண்ணுறானே, அதெல்லாம் கல்யாணம். கல்யாணங்கிறது அதில் ஒரு பங்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொண்ணை கரம் பிடிக்கும் முன்னால் உன் எண்ணத்தை சுத்தமாக்கிக்கொள். நிய்யத்து ஜிவாஜ் ஹதீஸ்களில் ஒரு பாபு வருது, கல்யாணத்தின் நியத் ஹதீஸில். அப்போ நியத்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமலுக்கு புதைஞ்சது இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க 7000 ஹதீஸ்களில் புகாரி இமாம் எழுதினாலும் நம்பர் 1 ஹதீஸ் என்ன தெரியுமா, இன்னமல் அமாலு பின்னியாத். ஃபர்ஸ்ட் எதை போட்டாங்க, எண்ணங்கள் எல்லாம் நம்மளோட அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்தே. ஏன் அதை போட்டாங்க, 7000 மேட்ரு ரசூலுல்லாஹ் பேசின எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல நியத்து முக்கியமானது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நான் 7000 ஹதீஸை சொல்ல போறேன், இதுல ஃபர்ஸ்ட் என்னது, எல்லா அமலை செய்யறதுக்கும் முதல்ல நியத்து முக்கியமானது, அதனால தான் முதல்ல அதை நான் போடுறேன், நீ விளங்கிக்கோன்னு காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்யாணம் மக்கள் 4 காரணத்துக்காக முடிக்கிறான். அழகை ரசிக்கிறதுக்காக சிலவன் கல்யாணம் முடிக்கிறான், சிலவன் பணத்தை கிடைக்கிறதுக்காக பணக்காரியை பற்றி கல்யாணம் முடிக்கிறான், சிலவன் என்ன செய்யறான்னு சொன்னா அதாவது நல்ல குடும்பத்தில் உள்ளவன் என்று பேர் வாங்குறதுக்காக குடும்பத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கிறான். இப்படி பேருக்காகவும் இப்படி மார்க்கத்துக்காக நல்ல பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமான பிள்ளையா இருந்தால் கொஞ்சம் புது நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒழுக்கமான நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், வீட்டுக்கு பணிவிட பண்ணணும், நல்ல பிள்ளையா இருந்தால் போதும் என்று
தீனுக்காக கல்யாணமும் சில பேர் பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த நாலு விஷயத்துக்காக மக்கள் டேஸ்ட் இருந்தாலும் தீனுக்காக முடித்து உன் வாழ்க்கையை வெற்றி தோடிக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உன் நியத் எதா இருக்கணும்? தீனுக்காக இருக்கணும். பாருங்க, தீனுக்காக நடந்த கல்யாணங்கள் எல்லாம் ரொம்ப வெற்றி பெற்றது, ஊரே பாராட்டு அடைந்தது. பணத்துக்காக முடிச்ச கல்யாணம் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது பணத்தை நியத்தை வச்சு கல்யாணம் முடிச்சா அவன் ஆண்டி ஆயிடுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த நியத்தை வச்சு கல்யாணம் முடிச்சா வைங்க, ஒரு பணக்காரியை பற்றி கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்பதான் அவ சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நியத்தை வச்சு கல்யாணம் முடிச்சா அல்லாஹ் அவனை ஏழையாக்கி போடுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒருத்தன் கல்யாணம் முடிச்சான், எது கல்யாணம் முடிச்சான்? இவங்க பெரிய ஊர்லேயே பெரிய ஃபேமஸான குடும்பம், நம்ம கல்யாணம் முடிச்சுட்டா அந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி நமக்கு பேர் கிடைக்கும்னு சொல்லி பேருக்கா கல்யாணம் முடிச்சா அல்லாஹ் அந்த குடும்பத்தில் அவனை கேவலப்படுத்திடுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி ஒருத்தன் என்ன செய்தான், சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கு அந்த புள்ள, என்ன கலை ஊர்லே பெண் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அழகான புள்ள அப்படின்னு சொல்லி நடிகை மாதிரி இருக்கு இந்த புள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என்ன செய்தான், அழகை ரசிக்கிறதுக்காக கல்யாணம் முடிச்சான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திடீர்னு நோயை கொடுத்து அந்த பிள்ளையினுடைய தொழு நோயை கொடுத்து தோல்ல நோயை கொடுத்து அந்த பிள்ளையை அழகு இல்லாமல் அசிங்கமாக்கி விடுவான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ கல்யாணத்துக்கு கூட நியத்து வேணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸாலி இமாம் இஹ்யா உலூமுத்தீன் ஒரு செய்தி எழுதுவாங்க. முற்காலத்தில் ஒரு மனிதர் நிறைய வணங்கினார், மக்கள் ஏதாவது அநியாயம் நடந்தால் அதை போய் கண்டிப்பார். அப்போ கஸாலி இமாம் இஹ்யா எழுதக்கூடிய செய்தியை கூட ஹயாத்துல் ஹயவான் கிதாபில் அல்லாமா திம்யாத்தி கூட இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. முக்கியமானது இஹ்லாஸுக்கு முக்கியமான செய்தியை எழுதுவாங்க. அதாவது முற்காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்தார், ஒரு மரத்தை மக்கள் வணங்கினாங்களாம், மரத்தை போய் வணங்கினாங்க. அப்போ உடனே என்ன செய்தார், ஒரு மனிதர், ஒரு அறிஞர், அவர் போய் நம்ம என்ன செய்யணும், கண்டிக்கணும். மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மரத்தை வணங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரி எடுத்துகிட்டு போனார். அப்போ செய்தான் சொன்னானா, வழிமறிச்சு, ஏப்பா நீ இந்த மரத்தை வெட்டி போட்டால் வேற மரத்தை போய் வெட்டி வணங்குவான், இந்த மரத்தை வெட்டினா இன்னொரு மரத்தை வணங்குவான்ப்பா, அதனால போய் நீ வந்து உனக்கு என்ன வேலை, உன் வேலையை பாரு. இல்லை நான் வெட்டத்தேன், ஏன்னா நான் வந்து அல்லாவுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதனால நான் கண்டிக்க போறேன்னு சொல்லி என்ன செய்தார், போனார். இந்த பாரு நான் உனக்கு விட மாட்டேன்னு சொல்லி செய்தானோடு ஃபைட்டு பண்ணி செய்தான் கீழே மலர்ந்துட்டான், இவர் ஜெயிச்சிட்டார். செய்தான் பலசாலி இல்லைங்க, ஆனால் அல்லாஹ் தஆலா இவர்கிட்ட உள்ள இஹ்லாஸ், அந்த இஹ்லாஸுங்கிற உல தூய்மை வலிமையினால அவன் கீழே போய் இவர் மேலே ஏறி உட்காந்துட்டார். அவன் சொன்னா, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத, நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறேன். என்ன உதவி? டெய்லி உனக்கு 3 வெள்ளி தரேன், உனக்கு உழைக்கவே தேவையில்லை, நீ படுத்துட்டு இந்த தலையை தூக்குனா அவன் பெட்டுக்கடியில் என்ன இருக்கும், 3 வெள்ளி இருக்கும், நீ உழைக்கவே தேவையில்லை, உனக்கு 3 வெள்ளி தரேன், ஆனால் நீ என்ன செய்யாத, இனி யாரையும் இந்த மாதிரி மரத்தையெல்லாம் வெட்ட போவாதேன்னு சொன்னான். சரி, மனிதனுக்கு இந்த பணம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு தானே செய்யும். சரி, இனிமேல் நான் செய்யலன்னு சொல்லி நினைச்சிட்டார். அவர் திரும்ப 2வது என்ன செய்தார், வெட்ட அப்படி அந்த காசை வாங்கிட்டார். ஒரு நாள் என்ன செய்தார், பார்த்தார் பெட்டில் அடியில் இருந்துச்சு, 2ஆம் நாள் பார்த்தார் பெட்டுக்கடியில் இருந்துச்சு, 3ஆம் நாள் பார்த்தார் காணையில். ஏமாற்றி போயிட்டான படுவா, இந்த செய்தான் நம்மளை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு என்ன செய்தான், திரும்ப என்ன செய்தார், அவர் இன்னைக்காவது வெட்டணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்ட போனார். வெட்ட போகும்போது அவன் என்ன மறுத்தான், மரத்தம் 2 பேருக்கு சண்டையில் செய்தான் கீழே இவ்வளோ மலத்திட்டான். ஏன்? அப்போ அவர் கேட்டார், அன்னைக்கு நான் உடைய மலத்திட்டேனே, இன்னைக்கு என்னையே மலத்திட்டே, அன்னைக்கு நீங்கள் வந்தது அல்லாவுக்கா வெட்டணும், இன்னைக்கு துட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு அடிக்க வந்தீங்க, 2 நாள் காசு இருந்துச்சு, நீங்கள் 3ஆம் நாள் காசு இல்லைன்னு சொல்லி வந்ததுனால அல்லாஹ் அவன் வீரத்தை கோலையாக்கிட்டான். இதுதாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பத்ர் யுத்தத்தில் எதை வச்சாச்சு இல்லை, ஈமானுடைய பலத்தில் ஜெயிச்சாங்க. பாருங்க, பத்ர் யுத்தத்தில் கூட சஹாபாக்கள் வந்து 313 பேர் போருக்கு போல, நீங்கள் கலந்துக்கிட்டவங்க பார்த்தா 303 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பேர்கள் முழுவதும் 313 பேர், ஒரு கருத்துப்படி 315 பேர்லாம் அவங்க பேர் வாசிக்கப்படுது. ஏன் தெரியுமா? இவங்களெல்லாம் பத்ரில் போவாதால், உஸ்மான் இல்லான்னு பத்ரிலே போகல, தல்ஹார் இல்லான்னு பத்ரிலே போகல, சயீத் இப்னு ஸைத் அலி இல்லான்னு பத்ரிலே போகல, சொர்க்க வாசின்னு சொல்லப்பட்ட சஹாபாக்கள்லாம் சில பேர்கள் போகவே இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் வேற ஜோலிக்கு அனுப்பியிருந்தாங்க. சில பேர் உம்மா சோமில்லாம ஆயிட்டாங்க, சில பேருக்கு போன வெயில கீழே விபத்து ஏற்பட்டு கால் கீழே முறிஞ்சு போச்சு, அதனால் அவங்களுக்கு சில பேருக்கு இந்த ஒரு சில ரகசியங்களை உளவு பார்க்கறதுக்காக சில பேரை மாற்றி விட்டாங்க. நிறைய பேர் என்ன செய்யல, 303 பேர் தான் கலந்துட்டாங்க போர்ல, ஆனால் 313 பேர்களுக்கு பேர் வாசிக்கப்படும். இந்த 313 பேர்களுக்கு பதவி கிடைச்சது, பாக்கியம் கிடைச்சது, அந்தஸ்து கிடைச்சது, சொர்க்கத்தினுடைய அங்கீகாரம் கிடைச்சது. ஏன்? எண்ணம் இருந்தது, நம்ம எல்லாம் போருக்கு போன ஆவல் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, உங்க ஆவலுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்க இந்த வேலையை பாருங்க, பத்ருக்கு போகாமலேயே பத்ரி என்ற பேர், உஸ்மான் லானு பேர் பாருங்க, உஸ்மான் லானு பத்ருக்கே போல, ஆனால் 3வது இடத்துல அவங்க பேர் இருக்கு. பத்ர் சஹாபாக்கள் பத்ர் பேர்ல 3வது இடத்துல இருக்கு. போன ஆட்கள் பேர்லாம் பிந்தி இருக்கு, போகாத ஆள் பேர் 3வது இடத்துல இருக்கு. ஏன்? போவணும்னு வீரத்தில் நின்னாங்க. உங்க மனைவி சோமில்லைங்க, இருந்து கவனிங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். போவணும்னு என்ன இருந்ததுனால அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யமன்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தது. யமன்ல இருந்து முதல்ல பனு தமீம் கூட்டத்தினர்கள் வந்தாங்க. வந்தவன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுக்பாலுல் புஷ்ரா யா பனு தமீம், பனு தமீம்களே உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றேன். அந்த ஆட்கள் எல்லாம் பணம் காசு கிடைக்க நிறைய வந்திருக்கான். சில பேர் பள்ளியாசலுக்கு தொழுவருக்கு வரது ஒன்றும், சில பேர் பள்ளியாசலுக்கு படுக்க வரது ஒன்று தெரியுமா, படுக்கிறதுக்கு தான் பள்ளியாசல் வாங்க, சில
தொழுகிறதுக்கு சில பேர் வர்றதில்லை, அப்படிலாம் சில பேருக்கு தானே செய்கிறாங்க. அதே மாதிரி காசு கிடைக்கும் ரசூல்லாட்ட வந்திருக்கான் அந்த பனு தமீம். ரசூல்லா நல்ல செய்தி உடனே கவர் தரப்போறாங்க போல தெரியுதுன்னு வழங்கிட்டான் அந்த ஆள். கொஞ்சம் கழிச்சு கேட்டான், என்ன நல்ல செய்தின்னு சொன்னீங்களே, ஒன்னையும் தர காணமே நான் ரசூல்லாட்டு. அடப்பாவி, உனக்கு துட்டாசையிலே அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரசூல்லா அவன்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு யமன் வாசிகள் வந்தாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இக்கபலுல் புஷ்ராயா அஹ்ல யமன், யமன் வாசிகளே நல்ல செய்தி சொல்ல போறீங்க. உங்க சகோதரர்கள் பனு தமீம்களுக்கு சொன்னேன், ஆனா அதை ஏத்துக்கிற நிலையில் அவன் இல்லை, அவன் காசுக்கு ஆசை வச்சு வந்திருக்கிறான். ரசூல்லா உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யமனிகள் சொன்னாங்களா, யமன் வாசிகள் யார சொல்லலாம், நாங்க வந்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா, உங்கள்ட்ட இருந்து கல்வியை கறக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். உங்கள்கிட்ட வந்தது எதுக்கு தெரியுமா, கல்வி என்னும் அந்த பாலை கறக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யார சொல்லலாம், ஒரு சந்தேகம், உலகத்தில் முதல்ல அல்லாஹ் எதை படைச்சான், அந்த சந்தேகத்தை கேட்கத்தான் வந்திருக்கோம். சட்டம் தெரிய வந்திருக்கோம், காசு வாங்க வரல, சொல்லுங்க உங்களுடைய கல்வியை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பார்த்தீங்களா, 2 பேர் ரசூல்லாட்ட வந்தாங்க. ஒரு ஆளுகளுக்கு கல்வி கிடைத்தது, ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஏன் இன்னைக்கு பாருங்க, யமனிகள்ல தாங்க நிறைய ஆலிம்கள் உருவானாங்க. யமன் வாசிகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு யமனி இல்லையா, அபூ மூஸல் அஷரி ரலியல்லாஹு அந்த குர்ஆனை இன்னைக்கு ஓதுனோம்ல, உலகத் ஆத்தைனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு சொன்னாலங்க அல்லாஹ், ஜபூர் வேதத்தை போல ஓதக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணுமா, அபூ மூஸல் அஷரியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவர் யமன் வாசி இல்லையா. எத்தனையோ அவுலியாக்கள் எல்லாம் யமன்ல தாங்க வந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, உவைசுல் கர்னி ரலியல்லாஹு யமன் வாசி இல்லையா, தாவூசுல் யமனி உவைசுல் யமனி இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நல்ல எண்ணத்துல வந்ததுனால தான் அவங்களுக்கு கல்வி கிடைச்சது. இன்னைக்கு பாருங்க, பனு தமீம்க்கு என்ன கிடைச்சது, பனு தமீம்ல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற கொடுங்கோலன் தான் வந்தான் உலகத்துல, அரக்கன் தான் உலகத்துல வந்தான், குழப்பவாதி தான் வந்தான். ஏன், நல்ல எண்ணத்துல வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய நெருக்கத்துல காபாவை அடிக்க ஒருத்தன் வருவான், மூக்கு சப்பையா இருக்கும் அவனுக்கு, காபாவையே என்ன செய்வான், தகர்க்கிறதுக்காக ஒருத்தன் வருவான். அல்லாஹ் தஆலா அவனை என்ன செய்வான்னா, அந்த படை காபால இருக்கும் போதே பூகம்பம் ஏற்பட்டு அந்த படையை அல்லாஹ் உள்ள இழுத்துருவான். அந்த படை மட்டும் போவாது, அங்க இருந்து தவாஃப் செய்த எல்லாரும் சேர்ந்து போயிடுவாங்க. அந்த பூகம்பத்தில் அந்த கடை வச்சிருப்பாங்க பாருங்க, பள்ளியாசல் தொழுதவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள போயிடுவாங்க. யார சொல்லலாம், சண்டைக்கு வந்தவங்க தானே பூமிக்கு உள்ள போகணும், தொழுதுட்டு இருந்தவங்களே தவாஃப் செய்தவங்களாம் போவாங்களா, இல்லை மொத்தமாக தான் பூகம்பம்னு ஆளை பார்த்தா தூக்கும், பூகம் வந்துட்டாலே மொத்தமாக சேர்ந்தானங்க எடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆனால் கியாமத் நாளையில் அவங்கவுங்க நியத்துப்படி அல்லாஹ் எழுப்புவான். காபத்துல்லாவை தவாஃப் செய்தவங்களே அந்த எண்ணத்தில் அல்லாஹ் எழுப்புவான். காபாவை அடிக்க வந்தவனே காபாவை அடிக்க வந்த எண்ணத்தில் அல்லாஹ் எழுப்புவான்னு சொன்னாங்க. எண்ணம் எந்த நியத்தில் மூத்தாகிறோமோ அதனால தான் தூங்கும்போது நல்ல எண்ணத்தில் தூங்கும்போது கெட்ட எண்ணத்தை, ஏன்னா தூக்கத்தில் மூத்த வந்துடுச்சுன்னா கெட்ட எண்ணத்தில் மூத்தான மாதிரி ஆயிரும்லாங்க. அபுல் காசிமுல் ஜுனைதி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் என்ன செய்தாங்க, அபுல் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க, இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் போனா ஒட்டக நன்மை, 2வது போனா ஆடு மாடு கோழி முட்டை வரைக்கும் வருது இல்லைங்க. முதல்ல ஆள் போன, 2வது ஆள், 3வது ஆள், கடைசி வரை 4வது 5 அப்படின்னு கோழி முட்டை வரைக்கும் வருது இல்லை. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வர ஆளுக்கு ஆடு மாடு ஒட்டகம் கோழி முட்டை வருது இல்லைங்க வரிசையா. ஃபர்ஸ்ட் வர்றவருக்கு ஒட்டகம். அப்போ பார்த்தாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஜும்மா தொலை போகணும். யார், அபுல் காசிமுல் ஜுனைதி ரஹமத்துல்லாஹி என்ன செய்தாங்க, ஃபர்ஸ்ட் ஜும்மா நம்ம மோதி ஃபர்ஸ்ட் போகணும், நம்ம தான் முதல்ல போய் அந்த ஒட்டக நன்மை அடிக்கணும்னு போனாங்க. ஜும்மா தொழுதுட்டு அவங்க தான் முதல்ல வந்தாங்க. ஒரு 12 மணிக்கு வந்துட்டாங்க, யாருமே இல்லை. ஆனால் ஒரு அசிரீரி சத்தம் கேட்டுச்சான், நீங்கள் லேட், உங்களுக்கு புத்தி ஃபர்ஸ்ட் தான் ஒரு ஆள் வந்துட்டார். என்னடா இது, நம்ம தானே முதல்ல வந்தோம், அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 மணிக்கே பேர் வேண்டியதான், 10 மணிக்கே வந்தாங்க. அன்னைக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இன்னைக்கு நீங்கள் 2வது இடம் தான், முதல் இடத்த 100 ஆள் பிடிச்சிட்டாரு. என்னடா இது, நமக்கு 10 மணிக்கு வந்து யாருமே வரல, மோதியார் கூட அந்த நேரத்தில் வந்துருக்க மாட்டார் பள்ளியாசலுக்கு, நம்ம அதுக்கு முந்தைய வந்துட்டோமே. இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியதான், சுபுகு தொழுகிட்டே உட்காந்துடணும். இந்த வெள்ளிக்கிழமை சுபுகு தொழுதோடு உட்காந்துடணும். நம்ம நன்மை நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு உட்கார்ந்தாங்கல்ல, அன்னைக்கு சத்தம் கேட்டாங்க, இன்னைக்கு நீங்கள் 2வது தான். என்னது அப்படி கேட்டாங்களாம், நான் அன்னைக்கு ஜும்மாவில் ஃபர்ஸ்ட்டு நன்மை ஒட்டக நன்மை அடிக்க வந்தேன், ஆனால் லேட்டாக வரல, சுபுவிலே வந்து உட்காந்துருக்கிறேன். அப்படி இருந்து யார் எனக்கு முந்தி யார் வந்தா, இந்த ஜும்மா தொழுதுட்டு கடைசியாக யார் போகிறாரோ அவருக்கு தான் அந்த முதல் ரேங்க் அவர் தான். 2வது தான் நீங்கள். கடைசியாக அசர் தொழுதுட்டு ஒரு ஆள் போனார். நீங்கள் எப்படிங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு 12 மணிக்கு வந்தேன். நீங்கள் 12 மணிக்கு வந்து உங்களுக்கு முதல் இடத்துல உங்கள் பேர் இருக்குது, நான் வந்து சுபுவிலே வந்து உட்காந்துருக்கேன் ஜும்மாவில், எனக்கு 2வது இடம் சொல்லப்படுது. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் ஜும்மா தொழுதுட்டு போன வாரம் போகும்போதே நியத்து வச்சு ஹயாத்தா இருந்தால் அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு வரணும். என்ன நியத்து வச்சேன், அதனால ஜும்மாவுக்கு வந்தது லேட்டு, ஆனால் பேர் எழுதுறது முதல்ல அல்ல. பார்த்தீங்களாங்க, நம்ம வந்து ரமலான் முடியும் போது இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தா இருந்தால் நாம் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். இந்த ரமலான் லாஸ்ட் நினைக்கணும், பெருநா குஷியில் அந்த நியத்தை மறந்துடக்கூடாது. பெருநா முடிஞ்சு அல்லாஹ் அடுத்த வருஷம் நீ ஹயாத்தா இருந்தால் நான் சரி நோன்பு வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தா இருந்தா நான் ஆஷூரா நோம்பையும் பிடிப்பேன், பிற 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன், நான் ஹயாத்தா இருந்தால் பிடிப்பேன்னாங்கிற ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இல்லை. ஆனால் அன்னைக்கு நாம் பிடிக்கிறோம்.
பிற 9-10 பிடிக்கிறோம்லங்க முஹர்ரத்தில், ரசூல்லா பிடிக்கல. ஏன்னா பிடிக்கணும் நியத்து வச்சாங்க. ரசூல்லா நியத்து வச்சாங்களா என்ன, அடுத்த வருஷம் வபாத்தானால் இன்னைக்கு நம்ம பிடிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து கீழே இறங்கின உடனே எல்லாருமே போய் பார்க்க போனாங்க. எல்லாமே மனுஷன் இல்லையே, எல்லா உயிரினங்களும் மற்ற மிருகங்கள்லாம் பார்க்க போச்சு. தப்சீரில் இமாம் வத்தீனி வஸைத்தூனி என்ற சூறாவில் இமாம் ராசி இமாம் எழுதுவாங்க. அப்போ மான்கள் எல்லாம் பார்க்க வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஆள் நம்ம பார்க்க வந்தால் என்ன செய்ய, சாயா கொடுப்போம் அல்லது ஏதாவது ஜூஸ் கொடுப்போம், ஏதாவது கொடுப்போம்லாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, அந்த மானை அப்படி தடவி விட்டாங்க. நம்மளை பார்க்க வந்திருக்குல்ல, நல்ல பாருங்க, இன்னைக்கு அவுலியாக்களை பார்க்கணுன்ட்டு அல்லாஹ்வுடைய நேசர்கள், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள், மிருகத்து கூட இருக்குது. இன்னைக்கு மனுஷன் தான் அவுலியாக்களை பார்க்கலாமா அப்படின்னு அதில் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தடவி விட்டாங்க. ஒரு கூட்டம், ஒரு பகுதி மான்களில் பல ஜாதி இருக்கு, அதில் ஒரு ஜாதி வந்துச்சு, உடனே தடவி விட்டாங்க. இந்த தடவி விட்ட மான்கள் எல்லாம் கஸ்தூரி மான்களாக மாறிடுச்சு. இது இவருடைய உடம்புல இருந்து ஒரு வகையான சுமல் கஸ்தூரி மன அரைக்க ஆரம்பிச்சுது. அப்போ இவங்களோடு மேய்ந்து கொண்டிருந்த மற்ற இன மான்கள் எல்லாம் உங்கள் மேலே ஒரு மனக்கதை எதனாலன்னு கேட்டாங்க. நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சியாரத்து பண்ணிட்டு வந்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்த்துட்டு வந்தோம், எங்கள் முகத்தில் உடம்புல தடவி கொடுத்தாங்க, அதனால் எங்களுக்கு அதுக்கு பிறகு தான் எங்கள் உடம்புல அந்த சுமல் அடிக்குது, மனம் அடிக்குதுன்னு நாங்களும் போய் பார்க்குறோன்னு சொல்லி அந்த கூட்டம் வந்து பார்க்க வந்துச்சுல, அவங்களையும் தடவி விட்டாங்க. ஆனால் அந்த மனம் வரலை. உடனே அவங்கள பார்த்து கேட்டாங்களா அந்த மான்கள் எல்லாம், நீங்களும் போனீங்க நாங்களும் போனோம், உங்களையும் தடவுனாங்க எங்களையும் தடவுனாங்க, ஆனால் உங்கள் மேலே மணக்குது எங்கள் மேலே மணக்கலையே. அப்படின்னு சொன்னாங்களா, நாங்கள் மனத்தை தேடி போகல, நபியை தேடி போனோம். நபியை தேடி போனோம், எங்களுக்கு மனம் கிடச்சிது. எங்கள் நீயத்து என்னது, அல்லாஹ்வுடைய நபியை பார்க்கணுங்கிறதுக்காக போனோம். நல்லவரை காண்பது நன்றி தானே. நீங்கள் போனது எதுக்குன்னா கஸ்தூரி கிடைக்கணும்னு போனீங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. கண்ணியத்திற்குரியர்களே, அதனால தான் நம்முடைய அமல்களில் எல்லாமே இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். ஏன்னா அவுலியாக்களுக்கு அவுளி விலாயத்தை கிடைச்சது எதை கொண்டு இல்லை, நிறைய அமல்கள் எல்லாம் நிறைய அவுலியால செய்யலை, எண்ணங்கள் நிறைய. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவுலியாக்கள்லாம் பெரிய அந்தஸ்தூரி ஆனது எதனாலன்னு சொன்னால் மக்களுக்கு உதவி செய்தனாலையும் நல்ல எண்ணங்களினாலையும் நல்ல நியத்தினாலும் தான் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு. பாருங்க, ஹைபர் போரில் ஒரு ஆள் ரொம்ப பயங்கரமாக போர் செய்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவர் நரகவாசின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து அவர் பயங்கரமாக போர் செய்தாருங்க. சஹாபாக்களுக்கு சந்தேகமாக போச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுல. ரசூலுல்லாஹ் இவரை பேர்த்து நரகவாதிங்கிறாங்க, இவர் பயங்கரமாக போர் செய்கிறாரு, எதிரிகளை எத்தனை பேர் வெட்டுறாரு, புகாரில் வருது. உடனே போய் அதை ஃபாலோ பண்ணி அவர் என்ன மனிதர், அவருடைய இறுதி எப்படி முடியுதுன்னு சஹாபாக்கள் பின்தொடர்ந்து போனாங்க. கடைசியில் அவருக்கு ஒரு காயம் வரவும் என்ன செய்தாருன்னா, கீழே வாள் அட்டி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் இப்படி தான் அவர் இறப்பார் ரசூலுல்லாஹ் முதலே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு காயத்தை தாங்கல. ஏன் தாங்கலைன்னா நம்முடைய கௌரவம் என்ன ஆகுறது, ஒரு மாவீரனுக்கு இப்படி ஒரு காயம் வந்துருச்சு, மற்றவங்களாம் நம்ம தப்பாக பேசுவாங்களே, அந்த ஆள் ஒரு மாவீரன் பேருக்காக போர் செய்தார். மாவீரனாக்கு இப்படி போட்ட ஒரு அடி விழுந்துச்சேன்னு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே, நம்ம நிலைமை என்ன ஆகுது, விசாம இறந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டார். வாழை நெஞ்சில் குத்தி இறந்துட்டார். ரசூலுல்லாஹ் அவர் ஹயாத்தா இருக்கும்போது இவர் நல்ல மனுஷன் இல்லை, இவர் நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் ஓதும் போது இஹ்லாஸை ஓதனுங்க. குர்ஆன் ஓதல இஹ்லாஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தில் ஜஹன்னம் என்ற நரகம் இருக்கிறது, அதுல ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறை பார்த்து ஜஹன்னமே பயப்படும். யா அல்லாஹ் இந்த கிணறுல இருந்து காப்பாற்றுவாயாக. நம்ம சொல்றோமா என்ன, ஊர்ல எவனா ஒருத்தன் ஒரு அநியாயக்காரன் எவனா ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிட்டு, யா அல்லாஹ் இவன் இடைஞ்சலிருந்து ரொம்ப காப்பாற்றுவாய், ரொம்ப என்னை தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லி சில பேரை பத்தி நினைக்கிறோம்ல. ஜஹன்னம் என்ற நரகத்தில் ஒரு கிணறு உண்டு, அந்த கிணறுக்கு ஜுப்பேஹிசின் என்று பேர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஜுப்பேஹிசின், அது ஒரு கவலைக்குரிய கிணறு. அந்த கிணறுக்கு பேர் என்னது, ஜுப்பேஹிசின், என்னது கவலைக்குரிய கிணறு. அந்த கிணறை பார்த்து ஜஹன்னம் நரகமே என்ன செய்வோம், ஒரு நாளைக்கு 400 தடவை பாதுகாப்பு தேடி, அல்லாஹ் இந்த கிணறுடைய அபாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. நரகமே அபாயகரமானது, அந்த அபாயகரமான ஜஹன்னம் நரகத்திலேயே ஒரு அபாயகரமான ஒரு கிணறு உண்டு. அந்த கிணறை பார்த்து 400 தடவை ஒரு நாளைக்கு பாதுகாப்பு தேடும். எது, ஜஹன்னம் என்ற நரகம். அது யாருக்கு தெரியுமா, குர்ஆனை சத்தமா ஓதுவார்கள் பேருக்காக என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அது யாருக்கு தெரியுமா, குர்ராவுல் முர்ரா, குர்ஆனை ராகம் போட்டு ஓதுவாங்க சில பேர். எதுக்கு தெரியுமா, நமக்கு பேர் கிடைக்கணும், இவர் நல்ல அழகா ஓதுறாரு என்ற பேரும் புகழுங்காக ஓதக்கூடியவருக்கு தான் சொன்னாங்க ரசூல். வேற யாருக்கும் கிடையாது. குர்ஆன் ஓதுற ஆளுக்கு, பேருக்கா ஓதுற ஆளுக்கு, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுனதுக்காக அது வேற இல்லை. பார்த்தீங்களா, இவங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு அபாயகரமான ஒரு கிணறு தான் இந்த கிணறுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தொழுகையிலும் குர்ஆன் ஓதலிலும் ஹஜ்ஜி செய்யறதுல அல் ஹஜ்ஜு அல் கஸ்த். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஹஜ்ஜின்னாலே கஸ்துன்னு அர்த்தம், நீயத்துன்னு அர்த்தம். ஹஜ்ஜிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அரபி தமிழ்ல ஹஜ்ஜின்னா கஸ்த், நீயத். ஹாஜியார், நான் ஒரு ஹாஜியார் இந்த நோக்கத்துக்காக போகக்கூடாது, அல்லாஹ்வை பார்க்க போறோம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோம், அந்த நோக்கத்துக்கு போகணும். நாமெல்லாம் ஹாஜின்ற நம்ம பேரில் அடிக்கணும், நம்மளாம் நம்ம சும்மா பட்டம் போட நிறைய அல்ல ஹாஜின்னு போடணும் அப்படின்னு அந்த நோக்கமாக இருக்கக்கூடாதுங்க. அப்போ எல்லா அமல்லையும் நியத்து வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும்
இஹ்லாஸான அமல்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய அமல்கள் ஏதாவது நீயத்தில் ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் பொறுத்து இனி வரக்கூடிய காலத்திலாவது தொழுகையிலிருந்து, ஜக்காத்திலிருந்து, சௌமிலிருந்து, குர்ஆன் ஓதுவதிலிருந்து, சகல அமல்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் எதிலெல்லாம் நமக்கு இஹ்லாஸுக்கு முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தினார்களோ அனைத்து அமல்களிலும் இஹ்லாஸாக நாம் ஓதக்கூடிய நசீபினை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.